ஆதவர்ஜினா மேலே வழக்கு போடணும்னு அவர் நேற்று நைட்டு ட்வீட் போட்டபோதே நினச்சிருப்பாங்க. அதற்கப்புறம் வந்து அவருக்கு வேண்டியவங்கலாம் காவல்துறையில் இருக்கவங்களெல்லாம் கூட எச்சரிச்சிருப்பாங்க. அதனால தான் அவர் எடிட் பண்ணுறாரு. அதனால தான் அப்புறம் வந்து டெலிட் பண்ணுறாரு. இந்த வழக்கு பாயறதுக்கான எல்லாம் என்ன ஆதவர்ஜினா அவர்கள் வந்து நேரடியாக திமுகவை எக்ஸ்ட்ராவாக திட்டுறாரு. அது வந்து திரு விஜய் அவர்கள் திட்டினதை விட அதிகமாக திட்டிட்டு இருக்காரு. டே ஒன்லேருந்து திட்டிட்டு இருக்காரு. அதனால் திமுகவுக்கு அவர் மேலே ஒரு கண் இருந்திருக்கும். அதில் வந்து குழப்பம் இல்லை. அவரை காத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு நல்வாய்ப்பு அவரே கொடுத்துட்டார். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ விஜய் அவர்கள் வெளியிட்டாரு. அதற்கு பிறகு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்கங்கறல. எஃப்ஐஆர் வந்து 2 நிமிஷத்தில் ஃபைல் பண்ண முடியாது. அது எந்தெந்த செக்ஷன் மேட் அவுட் ஆகும், அதில் எந்தெந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம பிடிக்கணும், அது வந்து டெலிட் பண்ணிட்டாங்களே இப்போ செல்லுமா செல்லாதா, முன்னுதாரணங்கள் இருக்காங்கலாம் கொஞ்சம் பார்த்துட்டு இது ஹை ப்ரொஃபைல் கேஸ். இது வந்து நார்மலாகவே கோர்ட்டில் போய் தாங்கணும் வைக்கணும், மக்கள் மத்தியில் நிற்கணும், மக்கள் மன்றங்களில் வேறு விவாதங்கள் வரக்கூடாது அப்படிங்கலாம் பார்த்துட்டு தான் செய்வாங்க. ஸோ விஜய் அவர்களுடைய வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கும் இந்த எஃப்ஐஆருக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. எஃப்ஐஆர் வந்து போடணுமா இல்லையான்னு நேற்று நைட்லேருந்தே டிஸ்கஸ் பண்ணி இன்னைக்கு சாயந்தரம் முடிவாங்க. அது மெட்டீரியலைஸ் ஆகி எஃப்ஐஆராக கன்வெர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிருக்கும். அதுவும் இது கோயின்சிடென்டலே தவிர இவர் வீடியோ வெளியிட்டாரு, அதனால இவர் மேலே எஃப்ஐஆருங்கிறது இல்லை.